ஐயோ அண்ணா எதுக்கு அடிக்கிறீங்க? அவன் பண்ண காரியத்துக்கு அவன் அடிக்காம வேற என்ன பண்ண சொல்ற? அவன் ஒன்னும் வாண்டடால என்ன கூட்டி வரல. நானா விருப்பப்பட்டு தான் வந்தேன். வேணும்னா நீ சேர்த்தடிங்க. பாண்டி. அண்ணா அண்ணா ஐயோ அண்ணா அவனை அடிக்காதீங்க ப்ளீஸ். சொன்னா கேளுங்க பாண்டி அண்ணா ப்ளீஸ். அண்ணா அடிக்காதீங்க. சித்தப்பா அவனை அடிக்க வேணாம் சொல்லுங்க சித்தப்பா ப்ளீஸ் சித்தப்பா. சரவண பாவம் சித்தப்பா. ஐயோ சரவணா. இதை பாரு, நான் அவங்க வீட்டு பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்கேன். சந்தியாவோட அப்பாவோ இல்ல சந்தியாவோட சித்தப்பாவோ என்ன அடிக்கணும். தேவையில்லாம மூணாவது மனுஷன் நீயெல்லாம் என் மேல கை வைக்க கூடாது. ஏடா அப்பன் பேர் தெரியாது அனாதை பையல, நீ எல்லாம் எங்கால மேல கை வைக்கிறியா? மாவனை உன்னை கொல்லாம இந்த இடத்த விட்டு போக மாட்டேடா. சித்தப்பா சித்தப்பா அவனை விட்டுருங்க சித்தப்பா. பாவம் சித்தப்பா. அவன் சரவண மேல எந்த தப்பும் இல்ல. நான் வேணா உங்க கூடவே ஊருக்கு வந்துடுறேன் சித்தப்பா. அவனை எதுவும் பண்ணிடாதீங்க ப்ளீஸ். பாண்டி அண்ணா சந்தியா கூட்ட போய் கார்ல உட்கார வை. நான் உன் கதையை முடிச்சுட்டு வரேன். சரிண்ணா. சித்தப்பா 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 அவனை எதுவும் பண்ணிடாதீங்க சித்தப்பா ப்ளீஸ் சித்தப்பா. சித்தப்பா சொல்லுங்கண்ணா. தேவா எங்க இருக்க? ஒரு சின்ன வேலையா கோயம்புத்தூர் வந்திருக்கேண்ணா. தேவா, சந்தியாவோட நியூஸ் என் காதுக்கு வந்துருச்சு. நீ அங்க என்ன வேலையா போயிருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அண்ணா இதை பாரு தேவா, சந்தியா எப்ப நம்மளெல்லாம் வேணான்னு சொல்லி தூக்கி போட்டு போனாலோ அப்பவே சந்தியா செத்துட்டா. இனிமேல் நமக்கு அவளுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. அவளையும் அந்த பையனையும் ஒன்றும் பண்ணாதீங்க. அவங்க என்னமோ பண்ணிட்டு போறாங்க. அவளை அங்கேயே தலைமொழிகிட்டு வந்துடு, சரியா? அண்ணா அது வந்து தேவா, சொன்னதை மட்டும் செய், புரியுதா? சரிங்கண்ணா. வைக்கிறேன். டேய், உனக்கு ஆயுசு கெட்டின்னு நினைக்கிறேன். என் அண்ணன் சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் உன்னை உயிரோட விட்டுட்டு போறேன். ஆனா ஒண்ணு, நான் உயிரோட இருக்க வரைக்கும் நீங்க 2 பேரும் அந்த ஊர் பக்கமே வரக்கூடாது. மீறி வந்தீங்கன்னா நானே உங்களை கொன்றுவேன். என் அண்ணனே சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். ஏய், சரியான நேரத்தில் உங்க அப்பா கால் பண்ணி உங்களை காப்பாத்திட்டாரு. இதுதான் நான் உங்களை பார்க்கறது கடைசியா இருக்கணும். இதுக்கு மேல என் கண்ணில் பட்டிங்க, பார்த்த இடத்துல குழி தோண்டி பதிச்சிருவேன். பாண்டி அண்ணா வா போலாம். சரிண்ணா. சரவணா
சரவணா, சாரி சரவணா, இல்ல என்னாலதான். விடுங்க சந்தியா, பார்த்துக்கலாம். இந்த மெதுவா மெதுவா. வா சரவணா. பாத்து மெதுவா வா. உட்காரு, படுத்துக்கோ. ஏண்டா அப்பன் பேர் தெரியாது அனாதை பயலே, நீ எல்லாம் எங்கால மேல கை வைக்கிறியா? சரவணா, சரவணா, என்னாச்சு சரவணா? வலிக்குதா? அப்படியே சரவணா அழுகுற? என்னாச்சு சரவணா? உங்க சித்தப்பா என்ன அடிச்சது கூட எனக்கு வலிக்கல சந்தியா. ஆனா என்ன அப்பன் பேர் தெரியாத அனாதை பையன் சொன்னார் பாத்தீங்களா, அதுதான் சந்தியா என்னால தாங்கிக்கவே முடியல. சரவணா அழுகாத சரவணா, இங்க பாரு,
நீ ஒன்றும் அனாதெல்லாம் இல்லை, நாங்களாம் இருக்கோம்ல. உன்னை எப்படி அனாதையை விட்டுருவோம் சொல்லு. சரவணா ப்ளீஸ் அழுகாத. நீ அழுகிறத பார்த்தா எனக்கும் அழுகையா வருது. அழுகாத சரவணா. இங்க பார், நாங்களாம் எப்பவும் கூட தான் இருப்போம், சரியா? வா படுத்துக்கோ. ஓய், அம்மா கனி, ஏய் இப்ப எதுக்கு அழுகுற? அதான் நான் வந்துட்டேன்ல. கனி அழுகாதடி. இங்க இருக்க கோயம்புத்தூர்ல இருந்து வரதுக்கு உனக்கு இவ்வளவு நாள் ஆச்சா? ஏய் அங்க நான் மட்டும் தனியா இருந்திருந்தா என் செல்லத்தை பார்க்க என்னைக்கோ ஓடி வந்திருப்பேன். என் கூட சந்தியாவும் இருந்தாங்க. நான் எப்படி அவங்கள தனியா விட்டுட்டு வர முடியும்? நான் என்ன அவங்கள விட்டுட்டா வர சொன்னேன்? அவங்களையும் தானே கூட கூட்டிட்டு வர சொன்னேன். சரி விடு, அதான் நான் வந்துட்டேன்ல. ஆமா, நீ இங்க என்ன பண்ற? எனக்கு எப்பெல்லாம் உன்னோட ஞாபகம் வருதோ அப்பெல்லாம் நம்ம 2 பேரும் சந்திச்சுக்கிட்டு இந்த இடத்துக்கு வந்துடுவேன். இத்தனை நாளா இது ஒன்று மட்டும்தான் எனக்கு ஆறுதலா இருந்துச்சு. சரி விடு, இனிமே உனக்கு ஆறுதல் சொல்ல இந்த மாதிரி தனிமை தேவைப்படாது. ஏன் மாமா? அதான் நான் வந்துட்டேன்ல. என்ன இவ தனியா பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா? கனி, ஏய் கனி, என்ன செடி உனக்கு? லூஸ் மாதிரி தனியா சிரிச்சிட்டு இருக்க. என்ன தேடுறா? அடியே என்ன தேடுற? பவி, மாமா வந்திருந்தது பவி. யாரு? சரவணனா? நீ லூசு. அவன் எதுக்கு இங்க வர போறான்? அவன் தான் உன்னை ஏமாத்திட்டு வேற ஒருத்தி கூட ஓடி போயிட்டால. அப்புறம் எதுக்கு இன்னும் அவனையும் நினைச்சிட்டு இருக்க? இல்ல பவி, மாமா வந்திருந்துச்சு. இன்ன வரைக்கும் நான் அது கூட தான் பேசிட்டு இருந்தேன். கனி, அவன் இனிமே நம்ம ஊருக்குள்ள வரவே முடியாது. மீறி வந்தானா அவனை கொன்றுவாங்க. உன்னை ஏமாத்திட்டு போனவனை நினைச்சிட்டு இருக்காம ஒழுங்கா உங்க அம்மா சொல்ற பையனை கல்யாணம் பண்ணிக்கிற வழிய பாரு. உங்க ஆத்தாக்காரி உன்னை தொல்லை பண்றது மட்டும் இல்லாம என்னையும் சேர்த்து தொல்லை பண்றாடி. ஏய் இங்க பாரு, எனக்கு தெரிஞ்ச இந்நேரம் சரவணனும் சந்தியாவும் கல்யாணமே பண்ணியிருப்பாங்க. நீ நடந்ததெல்லாம் ஒரு கனவா நினைச்சு மறந்துட்டு புதுசா ஒரு வாழ்க்கையை வாழப்பாரு. அதான் உனக்கும் நல்லது, உன் ஆத்தாக்காரிக்கும் நல்லது. புரிஞ்சுதா? கனி, எனக்கு இருக்கிற பிரச்சனைக்கு எப்போ என்ன ஆகும்னே தெரியாது. எனக்கு எதா ஆகிறதுக்குள்ள உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்கணும். தயவு செஞ்சு இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கமா. சரி வா போலாம். இல்ல பவி, நீ போ. நான் கொஞ்ச நேரம் இங்க இருந்துட்டு வரேன். பார்த்து பத்திரமா வீட்டுக்கு வந்து சேரு. ம்.